ஹாய் ரைஸ், நம்ம அமுதா மகேசன் சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம இந்த ஹர்பன் ப்ராடக்ட்டை மட்டும் தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்மார்ட் வாட்ச். என்னடா அவன் ஷாப் வச்சுருக்கானே, இப்போ ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவான்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா நான் முதல் போட்டால் தான் எனக்கு ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் இந்த இது எதுக்குன்னா, என்கிட்ட கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ப்ராடக்டில் என்ன இருக்குன்றது அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக மட்டும்தான் இதை நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். சரிங்களா. அதனால் இதில் என்ன இருக்கோ ஒளிவு மறைவு நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அதே மாதிரி உங்களுக்கு பிராண்ட், அதாவது சம்திங் பிராண்ட்ஸ் ஏதாவது வேணும், எனக்கு இந்த பிராண்ட் அன்பாக்ஸ் பண்ணி போடுங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச வரையும் நான் எஃபர்ட் எடுத்து போடுறேன். ஓகேங்களா. இப்போது இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் நான் இதில் காட்டுறேன். முடிஞ்சால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு வரேன். சரிங்களா. வாங்க இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ப்ராப்ளம் தான் கன்ஃபார்மாக நான் சொல்லுவேன். பாக்ஸு மேலே இருக்க லேயர் எடுத்துட்டேன். ஓகேங்களா. லேயரை பிச்சுட்டேன், கீழே வச்சாச்சு. உங்கள் முன்னாடியே எடுத்துட்டேன். இது ஒரு லேயர், இதையும் எடுத்தாச்சு. இதில் பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்குது, பிளாஸ்டிக் லேயர் எடுத்துட்டேன். எத்தனை லேயர்ப்பா. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் வாட்ச் அண்ட் இது ஓரமாக வச்சிடலாம். இது அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்குது, சார்ஜர். இந்த மாதிரி ஒரு சார்ஜர் கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் சார்ஜர் கேபிள் கொடுத்துருந்தா கூட ஓகே தான். ஏன்னா இந்த மேக்னெட் ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி கொடுத்துட்டாலும் இது கிடைக்கிறது ரொம்ப ரேரு. நிறைய கடையில் கிடைக்காது, நம்ம கடையில் இது இருக்குது. ஆனால் பட் நிறைய இடத்துல இது இருக்காது. சரி, ஓகே, இது ஓரமாக வைப்போம். நெக்ஸ்ட் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாக்ஸில். ஹர்பனோட யூசர் மேனுவல். இது யாருமே மோஸ்ட்லி படித்து பார்க்க மாட்டாங்க. நானே படித்து பார்க்க மாட்டேன். அப்புறம் உள்ளே என்னென்ன இருக்குது, பெசில்ஸ் எப்படி செட் பண்ணணும், என்ன ஆப் யூஸ் பண்ணணும், அந்த யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை ஓரமாக வச்சிடலாம் யூசர் மேனுவலை. அதுக்கப்புறம் சம்திங் கேஷ்பேக்குக்காக ஒரு 200 rupees கார்டு கொடுத்துருக்காங்க. இது செக்யூரிட்டி பர்பஸ், அதனால் நான் பிளேன் இருக்கிறது காட்டல. சரிங்களா, கோச்சிக்காதீங்க. ஓகே ஓகே இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி ஒன்றா வச்சுருவோம். இந்த பேக்கெட், இந்த பேக்கெட், இது அனைத்தும் தூக்கி ஒன்றாக வைத்து விட்டாச்சு. இப்போது ஸ்மார்ட் வாட்ச் எடுத்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த லேயர்லேருந்து இது எடுக்கலாம். எடுத்துட்டு நான் வர மாட்டேங்குது. ஓகே, வந்துருச்சு. இதை தூக்கி வச்சாச்சு. ஸ்மார்ட் வாட்ச் தண்ணி எடுத்து வச்சு. இது லப்பரில் கொடுத்துருக்காங்க காய்ஸ். இது லப்பர் தான், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கையில் கட்டி பார்ப்போம், எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டியாக இருக்குன்னு பார்ப்போம். ஓ, இது இப்படியா. ஓகே, ஸ்டிப்போனா ஸ்டிப்பு கிரிப்பாக இல்லை காய்ஸ். ஸ்டிப்பு வந்து கிரிப்னஸ் இல்லை அந்த அளவுக்கு பெருசாக இருந்தால் செகண்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். ஒரு கிரிப்னஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே தான், ஆனால் இந்த ரேப் பேப்பரை நான் பிக்கலை. இதை நான் கடைசியாக சொல்கிறேன், இதை பிக்காமல் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு.
ஆனால் பாய்ஸ் இது சீரியஸாக சொல்கிறேன், இந்த ஸ்டாப்பை நீங்கள் மாற்றுற மாதிரி தான் இருக்கும். அது அந்தளவுக்குலாம் ஒர்த்து இல்லை சரிங்களா. இதை நானே அர்பனில் பேச வேண்டியது இருக்கும். இந்த ஸ்டாப் நல்லா இல்லை, அந்தளவுக்கு ஒர்த்து கிடையாது சரிங்களா. அடுத்து இந்த மேலே இருக்க ரேப் பேப்பரை இப்போ பிரிக்கிறோம். ரேப் பேப்பரை பிரித்து விடுவோமா? பாருங்கள், அனைவரும் சேர்ந்து பிரிப்போம். ரேப் பேப்பரை பிரித்தாச்சு, பிரித்து வெளியே எடுத்துட்டோம். இதையும் இது மேலேயே வைப்போம். இங்கே பாருங்கள் காய்ஸ், ஸ்மார்ட் வாட்ச் ஓகேங்களா. ஓரத்தில் ஃபுல்லாக ஒயிட் கலர் இது கொடுத்துருக்காங்க, பெசில் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. பேக் சைடில் சென்சார்ஸ் இருக்குது. இது உண்மையிலே சென்சாராக லைட்டான்னு தெரியல, இனிமேல் தான் செக் பண்ணணும் ஓகேங்களா. இந்த ஓரத்தில் ஆப்பிள் ஐஃபோன் மாதிரி அந்த இதெல்லாம் ஒரு பட்டன் சம்திங் இது பெசில் இது பண்ணுறதெல்லாம் கொடுத்துருக்காங்க, திருப்புற கண்ட்ரோல்லாம். இப்போ நம்ம ஒன்றுனா பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இப்போ வச்சு திருப்பலான்னு தெரியும் நினைக்கிறேன். கரெக்ட். தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், நாப் கண்ட்ரோல் ஓகே தான். நாப் கண்ட்ரோல் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆஃப் ஆன் இது, இந்த டிஸ்பிளே ஆஃப் ஆன் இது பட்டன் இது. ஆனால் வால்யூம் அந்த மேலே திருப்புற கண்ட்ரோல் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஜென்யூன். நெக்ஸ்ட் வந்து இது லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஆப் சப்போர்ட் ஓகேங்களா. அதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணி பார்ப்போம். சின்னதாவது ஓகே, இவ்வளோதான் மீடியம் சைஸு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக உள்ளே போய் பார்ப்போம். இதில் என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுவோம். காய்ஸ், ப்ளூடூத் இருக்குது காய்ஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ப்ளூடூத் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ப்ளே ஸ்டோர் இருக்கான்னு பார்ப்போம். காலிங் ஆப்ஷன் இருக்குது, ஃபோட்டோஸு இந்த இது மாதிரி தான் இருக்குது. கேலண்டர் இருக்குது, வாய்ஸ் இது பண்ணிக்கலாம். மேபி இன்னும் நிறைய இருக்குது. இப்போ நம்மளுக்கு தேவையானதை போய் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ ஹார்ட்பீட் சென்சார் எடுக்குதான்னு பார்ப்போம். ஹார்ட்பீட் சென்சாருக்கு வந்து நம்ம இந்த பக்கம் தான் பெசில் இருக்குது ஓகேங்களா. இந்த பக்கம் நம்ம ஸ்வைப் பண்ணோன்னா நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் காட்டுது. இப்போது இதில் வந்து நம்ம ஹார்ட்பீட் சென்சார் செக் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இதில் உண்மையிலே சென்சார் இருந்துச்சுன்னா 100% இதில் ஹார்ட்பீட் சென்சார் ரெக்கவரி பண்ணணும். நம்ம செக் பண்ணுவோம். பாருங்கள், லைட்ஸ் எரியுது, ஹார்ட்பீட் ரீட் ஆகுது ஓகேங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். காய்ஸ், சீரியஸாக சொல்கிறேன், இல்லை ஹார்ட்பீட் சென்சார் கிடையாது, இது டம்மி ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் இது ஸ்மார்ட் வாட்செல்லாம் கிடையாது, இது ஸ்மார்ட் பேண்டு தான் சரிங்களா. வாங்க, இது இன்னொரு வாட்டி வேறு மாதிரி வச்சு நான் செக் பண்ணி காமிச்சிட்றேன். ஓகே, இந்த அர்பன் பேப்பரை வச்சுக்குவோம். ஓகே, பேப்பருக்கு வந்து உயிர் கிடையாது, பின்னாடி லைட்ஸ் எரியுது. உங்களுக்கு தெரியுதான்றது எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் பட் நான் வீடியோவில் எடுத்துகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், 88 ஓகேங்களா.
ஓகேங்களா. ஹார்ட் பீட் சென்சார் எவ்வளோ வந்திருக்கு? 984. தயவுசெய்து சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், இது இன்பேஸ்டு தான். ஆனால் பட் இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சை நம்பாதீர்கள். ஓகேங்களா. இது ஸ்மார்ட் வாட்சே கிடையாது, இது ஸ்மார்ட் பேண்ட் தான். இதை தயவு செஞ்சு நம்பி இதை கட்டிட்டு நீங்கள் இது பண்ணணும்லாம் நினைக்காதீங்க. நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ஸ்மார்ட் வாட்சஸ். ஓகேங்களா. இதுவே 1500 இன்னொரு ஸ்மார்ட் வாட்செலாம் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதை வாங்கணுன்னா ஓரளவுக்காவது அக்யூரசி இருக்குன்னு நம்ம லைட்டாக நம்பலாம். ஓகேங்களா. ஃபுல்லான அக்யூரசி இருக்குன்னு சொல்லி நம்ப வேண்டாம். அந்த ஸ்மார்ட் வாட்சை ஓரளவுக்கு நம்பலாம். இது ஒன்றுமே இல்லாத டம்மி. சரிங்களா. இது நான் ஃபஸ்ட் லுக்லேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறேன் இல்லையா, இதுலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது வேஸ்ட். ஓகேங்களா. ஆனால் பில்ட் குவாலிட்டி எல்லாம் ஓகே தான். பில்ட் குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி கொடுத்த இதை வந்து கொஞ்சம் அந்த இது சென்சாரில் கொடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா ப்ராடக்ட் இஸ் வேல்யூ 1500. ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் இந்த எனக்கு பிடிக்காத விஷயம் இந்த ஸ்டிப்பு. இந்த ஸ்டிப்லேருந்து இது ஈஸியாக வெளியே வந்துடுது. இதுவே எனக்கு பிடிக்கல. இதுதான் மேஜர். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருப்போம். ஹார்ட் பீட் இது ஒன்று வந்திருக்கு. இதையும் செக் பண்ணுவோம். இதுவாது கையில் கட்டலன்ற நம்ம கையில் கட்டலன்றதை வார்ன் பண்ணுதான்னு பார்ப்போம். இல்லை, இதுவும் தப்பாக தான் காட்டுது. ஓகே, இதுவும் தப்பாக தான் காட்டுது. சரி, இவ்வளோ நேரம் நம்ம இதை கையில் கட்டாமல் செக் பண்ணுவோம். கையில் கட்டி எவ்வளோ செக் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போது பாருங்க, நான் கையிலேயே கட்டலை, எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்துருவோம். 88 காட்டுது. ஓகேங்களா. எப்பயுமே ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் பிராண்டுக்கு எதிராக கஸ்டமர் தான் எனக்கு மெயின். ஏன்னா பிராண்டு செகண்டரி தான். சரிங்களா. அதனால தான் நான் எப்பயுமே சரி, நான் ஒரு லோக்கல் ப்ராடக்ட் எடுத்து போட்டாலுமே அதில் கொஞ்சம் வேல்யூ இருக்கும். அதனால தான் நான் ஒரு லோக்கல் ப்ராடக்ட் எடுத்து போகும்போது வேல்யூ இருக்குது. நீங்கள் போட்டு கூட என்கிட்ட இருக்குது. போட்டு கூட நல்லா இல்லைனா கூட நான் நல்லான்னு சொல்லிவிடுவேன் சில எக்ஸிட்ஸ் எல்லாம். அதனால் எனக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் கேதராக சொன்னீங்கன்னா நான் அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணுவேன். பிராண்டில் தப்பு இருந்தால் கண்டிப்பாக தப்பு இருக்குன்னு சொல்லுவேன். ஓகேங்களா. இது நான் எங்கள் கடையில் அர்பன் நான் விற்கிறது தான். ஓகேங்களா. இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பட் இப்போ இந்த பிராண்டில் தப்பு இருக்குது. இந்த பிராண்டோட ஸ்மார்ட் வாட்ச் ரிட்டர்ன் போயிடும். சரிங்களா. பிராண்டுக்கிட்ட எடுத்து சொல்லி ரிட்டர்ன் ப்ராசஸ் பண்ணுறது என்னோடய வேலை. இது என் கடையில் இன்னும் நான் சேல் பண்ண மாட்டேன். இந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நான் சேல் பண்ண மாட்டேன் ஸ்மார்ட் வாட்ச். ஓகேங்களா. இப்போது இதில் 88 சம்திங் காமிச்சிது. ஓகேங்களா. 88 காமிச்சிது. இப்போ நம்ம கையில் கட்டி என்ன காட்டுதுன்னு பார்க்கலாம். பாருங்க கைஸ், உண்மையில தான் காட்டுறேன். காட்டுது. 86 காமிச்சிருக்கு. ஆல்ரெடி நான் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கூட இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. கையிலேருந்து எடுத்துட்டா கையிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி காட்டும். 84. இது ஃபுல்லாகவே அக்யூரசி இல்லை, இது வேஸ்ட். ஓகேங்களா. இதுக்கு மேலே செக் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது என்னை பொறுத்தவரையும். பில்ட் குவாலிட்டி கொடுத்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி கொடுத்ததை கொஞ்சம் ஸ்டாஃபுக்கு அந்த ஸ்டாஃபு ப்ளஸ் வந்து அந்த சென்சாரில் கொடுத்துருந்தாங்கன்னா ஓரளவுக்கு குட். ஓகே, நான் அடுத்த ப்ராடக்ட்டில் நான் வந்து மீட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய அன்பாக்சிங் ஒன்று இருக்குது. இதை ஏன் இன்னும் நான் போடாமல் வச்சுருந்தேன்னா தீபாவளி யாரும் இல்லை ஆஃபீஸில், அதனால் போட முடியல. இப்போ தான் ஃப்ரீயாக இருந்தேன், அதனால் போட்டேன். சரிங்களா. வேறு தான் அன்பாக்சிங் இருக்குது, நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஓகேங்களா. இன்னும் ஒரு 2 நாள் தான் இன்னொரு அன்பாக்சிங் வரும். என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸை நான் போடுறேன். தேங்க்யூ.